நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பத்தூர் வருஷம். இன்னைக்கு நம்ம நாயை பத்தி இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா, நாயினுடைய வளர்ச்சிக்கு தேவையானது என்னென்ன, எப்படி செய்யணும், அதை தான் நம்ம முறைப்படி செஞ்சா நாயினுடைய முழு வளர்ச்சி அடையும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாயினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய தேவையானது வந்து இனவழி. ஒரு நல்ல இனவழி நாய் எடுத்து வளர்த்தோம்னா நல்ல வளர்ச்சி அடையும். அந்த இனவழியான நாய் எப்படி எடுக்கணும் என்னன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனவழி நீங்க எப்படி நாளை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்க்கு தேவையான உடற்பயிற்சி இருந்தா மட்டும்தான் நம்ம நாயினுடைய முழு வளர்ச்சி அடையும். அந்த உடற்பயிற்சி நம்ம எப்படி கொடுக்கணும்னா, குட்டியிலிருந்து ஒரு 8-9 மாசத்துக்கு நாயை கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனால கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, நாய் நல்லா ஓடி ஆடி விளையாடும், அதனால கட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் மெயின் விஷயம், நம்ம குட்டியை கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்ற ஒரே விஷயம், நாய் வந்து வளராது, அதனுடைய முழு வளர்ச்சி அடையாதுன்றதுக்காண்டி தான் நம்ம நாயை கட்டி வைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதே மாதிரி நாயை நான் கட்டி வைக்கிறது இல்லைங்க, சாப்பாடு போடுறேன், நல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. முறையான குடற்புழு நீக்கம், அதே மாதிரி சத்தான உணவு முறைகள், முட்டை, சிக்கனு, அது போல பீஃபு, அந்த மாதிரி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சோம்னா மட்டும்தான் நாயினுடைய முழு வளர்ச்சி தேவைப்படும். சரிங்களா? இது எல்லாமே 3 பங்கு இருக்கு. அதாவது நம்ம இப்ப தெளிவா சொல்ல போறோம். நாயினுடைய வளர்ச்சிக்கு முதல் வந்து இனவழியை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல 75%. அது அப்பா அம்மா எப்படி இருக்கோ அது போலதான் நாய் வளரும். அந்த 25%ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சாப்பாடு, உணவு முறை 1, ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி 1, மூணாவது வந்து இனவழி 1. இந்த 3 தான் வச்சு நம்ம நாயினுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கும். அதாவது நல்ல சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதாது, நல்ல ஒரு ஆரோக்கியமும் கொடுக்கணும். நாய்க்கு ஆரோக்கியம்னா அதுதான் நான் சொன்ன அந்த நீச்சல், அந்த ரன்னிங்கு, டெய்லியும் வாக்கிங்கு, அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரிக்கு நாய் வந்து 2 விதமா வளரும். ஒன்று முன் வளர்ச்சி இருக்கு, இன்னொன்னு பின் வளர்ச்சி இருக்கு. முன் வளர்ச்சினா என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். முன் வளர்ச்சி என்னன்னா, குட்டியில இருந்து சடன்னு ஒரு 9 மாசத்துக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி சல்லுன்னு வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த 9 மாசம் கழிச்சு 1.5 வயசு ஆச்சுங்க, அதுக்கு மேல எனக்கு 1 இன்ச்சு தான் வளருது, அதுக்கு மேல நாய் வளரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த ஒரே ஒரு பதில் தான். முன் வளர்ச்சின்னா அப்படி வளரும். அதே பின் வளர்ச்சி இருக்கும். நாய் பார்த்தா உடல் கட்டு தான் பெருசா இருக்கு, உயரமான மாதிரியே தெரியல, வித்தியாசம் ஒண்ணுமே தெரியலன்றது அந்த நாய் வந்து கரெக்டா ஒரு 1.5 வயசு வரையும் கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய முழு வளர்ச்சி அந்த 1.5 வயசுல முடியும். இந்த 9 மாசம் வரையும் வளர்ற வளர்ச்சி பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு ஜீன், இது ஒரு மாதிரி வளரும், இது ஒரு மாதிரி வளரும். அதனால எந்த குறைபாடும் கிடையாது. நாயினுடைய வளர்ச்சிக்கு இது தேவையான இந்த முக்கியமான 3 விஷயம் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நாயினுடைய ஃபுல் வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.